ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்ன்ற சேனலுக்கு வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 3 மூவில் எப்படி வந்து செக்மேட் பண்ணுறதுன்றதை வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ தமிழில் வந்து 3 மூவில் வந்து செக்மேட் மோஸ்ட்லி வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சில பிளேயருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ தான் செஸ் விளையாட பழகுறாங்கன்றவங்களுக்கு வேணால் இது வந்து அப்ளை ஆகும். சரி, இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் E4ன்ற மூவ் வந்து ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். இந்த E4ன்ற மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து கவர் பண்ணுது. நம்ம வந்து இந்த ட்ரிக்குன்னு பார்க்குறதோட ஏன் பண்ணுறோம், இந்த மூவ் வந்து ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்பரேட் வந்து E5ன்ற மூவ் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு பார்த்தோம்னா நைட் F3 வைக்கிறது பெஸ்ட்டு மூவு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக்டிக்கு பிகினர் அப்போ தான் விளையாட பழகிறவருன்றனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராணியை இந்த இடத்துல போய் வச்சுருவோம். இந்த ஸ்கொயரில் வச்சுட்டு இந்த சிப்பாய்க்கு இன்டைரக்டாக அட்டாக் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து விளையாட பழகிறவர் வந்து கொஞ்சம் யோசிப்பார், என்ன மூவுன்னு அவருக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் இந்த குயினை இங்கே வச்சுருங்க வச்சு. ஆனால் ஸ்டார்டிங் வந்து குயினை வந்து கொண்டு வரக்கூடாது. கொண்டு வர்றது வந்து அந்தளவு அட்வான்டேஜ் கிடையாது ஒயிட் சைடு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அது வந்து கொண்டு வரக்கூடாது எப்பயுமே குயினை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிகினராக இருக்கிறவங்க விளையாட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்கிறேன். நல்ல பிளேயருக்குன்னு இங்கே குதிரையை தான் இங்கே வந்து மூவ் பண்ணணும், நல்ல பிளேயர் பிளேனா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆப்போனண்ட் வந்து ஒரு சில பிளேயர் நான் வந்து சும்மா டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுவேன், ராஜா வந்து நகட்டிவேன் அப்படின்ட்டு ஒரு சில விளையாட பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாவை இங்கே நகட்டிடுவாங்க ஒரு சிலர் தெரியாமல். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ராணி எடுத்து இதை அடித்து ஒரு செக்மேட்டுன்னு கொடுத்துட்றீங்க. இப்போ செக்மேட்டு பிகாஸ் இந்த ஸ்கொயர் வந்து லாக்குடு. சாரி, இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயர் லாக்கு, 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 எல்லா ஸ்கொயரும் வந்து குவீன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து செக்மேட்டு. ஸோ இதில் இன்னொன்று வேரியேஷன், இன்னொன்று விதமாக எப்படி வந்து செக்மேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இப்போ E4 வந்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிட்ட வந்து நான் விட்டுவேன் அப்படின்னு இந்த சைடு இப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் D4 வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ D4 இது வந்து இந்த சென்டர் 4 ஸ்கொயர் வந்து கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஐடியாவில் இந்த மூவ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆப்போனண்ட் வந்து விளையாட தெரியாதனா இந்த மாதிரி மூவ் வந்து இங்கே நகட்டிடுவார். இதான் இங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன், ராஜாவுக்கு முன்னாடி இருக்கனாட்டினா எனக்கு ராஜாவுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்ற மென்டாலிட்டியில் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த சைடில் வந்து நகட்டிடுவாங்க பிகினர் ஒரு சிலர் விளையாட தெரியாதவங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னா ராணி எடுத்துகிட்டு போய் அதே பேட்டர்னில் இங்கே வச்சு ஒரு செக்குன்னு வந்து கொடுத்தீங்கன்னா செக்மேட்டு. இங்கே செக்மேட்டு. ராஜாவுக்கு போகிறதுக்கு பாதையே இல்லை, பிகாஸ் இந்த சிப்பாயி வந்து இந்த இடத்த மறைச்சிருச்சு. இதில் நகட்டி இருந்தால் ராஜா இங்கே நகட்டிக்கலாம், நகட்டலை. அவர் குதிரை இங்கே தான் வர முடியும், குதிரைக்கும் பாதுகாப்பு இல்லை, மந்திரியும் இங்கிட்டு தான் போகுது, யானை அது எதுவுமே லாக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து செக்மேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மேட்டு பண்ணலாம். ஸோ இன்னொன்று விதமாக பார்க்கணுன்னா இது வந்து கொஞ்சம் மூவ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும், ஒரு 2-3 மூவ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ 4 மூவில் வந்து பார்ப்போம். E4, E5. இப்போ என்ன பண்ணுறேன்னா பிஷப் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. ஸோ பிஷப் இங்கே வைக்கிறது. ஸோ ஆப்போனண்ட் வந்து ஏதாவது ஒரு மூவ் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி மூவ் வந்து பண்ணுறாரு. நீங்கள் இந்த குயினை குயினை இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. ஸோ குயினை இந்த இடத்துல வைக்கிறது பார்த்தோம்னா இங்கே செக்மேட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறதுக்காக தான் குயினை இங்கே வைக்கிறோம். ஏன்னா 2 பீசஸ் இன்னும் அட்டாக்ல வந்து இருக்குது. ஆனால் பிகினர் என்ன பண்ணுவார், விளையாட தெரியாதுன்னா என்ன பண்ணுவார், சிப்பாய் தான் நகட்ட பார்ப்பார். ஏதாவது ஒரு சிப்பாய் தெரியாதனமா இங்கே இப்போ நகட்டிட்டாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு செக்மேட் கொடுத்துடலாம். செக்மேட். ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக லாக்கு, இந்த ஸ்கொயர்லாம் லாக்கு, எங்கிட்ட போக முடியாது. பிஷப் வந்து குவீனுக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ஒரு வேறு ஏதாவது மூவ், சம்மோஸ் இந்த மூவ் ஏதாவது நகட்டாருனாலும் இங்கே செக்மேட்டு தான். சிப்பாய் நகட்டினாலும் செக்மேட்டு தான். நீ வேறு மூவ் இந்த மூவ் நகட்டினாலும் செக்மேட்டு தான். இங்கிட்டு இருக்கிற மூவ் ஏதாவது நகட்டினாலும் இங்கே வச்சா ஒரு செக்மேட்டு தான். இது வந்து 4 மூவ் செக்மேட்டு, ஸ்காலர் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று சிசிலியன் டிஃபென்ஸில் செக்மேட் வந்துருக்கு. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து இன்னும் டெப்த்தாக வந்து நான் வேறு வீடியோ வந்து தனியாக வந்து சொல்கிறேன். இது வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். 3 மூவ் செக்மேட் கேட்டிருந்தனால சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியான செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பிளேலிஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பாருங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி நிறையா நல்ல வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம் ஸ்டே கிரவுண்டட். பை பை.